Ranjani, come here. Yeah, do it. Fantastic. Hello, Ari. Hello, Vasu. Enna andha pakka? Just like that. Ranjani, meet my friend, Mr. Vasu. Hello. You are looking good, sweet and smart. Hello. Hello. Oh, no. Oh, no, no. Please. No, no. Oh, oh. ஐயோ, பெண்மை மென்மையா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ கடுமையா இருக்கு. மென்மையா இருந்தா ஆம்பளைங்க மென்னிய பிடிச்சிருவாங்களே. அப்போ வருங்கால மாமியார் உங்ககிட்ட வாலாட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. மாமியார் என்ன? எந்த மச்சானும் வாலாட்ட முடியாது. ஆமா, ஏற்கனவே பொம்பளைங்களுக்கு சண்டைன்னா கேட்க வேண்டாம். இதுவும் சேர்ந்துட்டா? இது சண்டைக்கு இல்ல பிரதர், தற்காப்பு கலை. சரிதா. தண்ணி கூட தூக்குறவங்களுக்கு தற்காப்பு எதுக்கு? போலீஸ்லயே சேர போறாங்க. தேங்க் யூ சார். எதுக்கு? போலீஸ்ல சேரலாம்னு நல்ல ஐடியா கொடுத்தீங்களே. வெல்கம். நாட்டி கேர்ள். ஓ. கலா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடி. You scoundrel! Oh, I'm sorry.
மரியதாசே சார் சங்ககாலம்னு சொல்லுவாங்களே, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுதான் சங்ககாலம். எப்படிங்க? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு சங்கம் இருக்க, அதனாலதான் சங்ககாலம்னு சொன்னேன். என்னங்க ஆ? உங்க பொண்ணுக்கு சீட்டு வேணுமா? சரிதான். ஆத்தாளும் பொண்ணு அடுப்படியில் உட்காந்து சீட்டு விளையாட போறீங்களா? இந்த சீட் இல்லைங்க, கான்வென்ட் சீட். இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆ? இந்த கான்வென்ட்லயா? இங்க ஆயிரக்கணக்கா பணம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்காதே. நீ தாசில்தாரு, சிபாரிசு பண்ணா சீட்டு கிடைக்கும். ஆனா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். சார், நீங்க தாசில்தார் ஹஸ்பண்ட், அவங்க செல்வாக்க நீங்க பயன்படுத்த வேண்டியதானே? ஓ, அப்படி ஒரு வழி இருக்கோ? என்னது, நீங்க தான் இன்னைக்கு சவால் விட்டீங்களே, பொண்ணுங்க பொறுப்பெல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன்னு. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உங்க சாமர்த்தியத்துல இந்த சீட்டை வாங்கி கொடுங்க. அடுப்படியில எனக்கு வேலை இருக்கு. அப்பா என்ன இந்த கான்வென்ட்ல சேர்த்து விடுங்கப்பா. சார், அது குழந்தை. அது எனக்கு தெரியாதா? குழந்தை ஆசையை தீர்த்துவீங்க சார். பூனை கேட்டா வாங்கி கொடுக்கலாம். இது யானையில கேக்குது. அதுவும் இந்த கான்வென்ட்ல சேர்க்கணும்னா 5000 ரூபாய் டொனேஷனே கேட்பாங்களப்பா. 5000 கேட்டா என்ன சார்? உங்ககிட்ட தான் பொய்யாயிரம் இருக்க. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, இங்க நான் நிக்கிறது தெரியலையா? கேட்கே கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வாங்க, உள்ள ஆள் இருக்கு. கைத்தடியே இத்தனை கெடுபடியா? நேரா போய் வரிசையில கடைசியில நில்லுங்க. என்ன சார், ரேஷன் கடை கியூவை விட இங்க மோசமா நிக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில யூனிஃபார்ம் வேற மாட்டி விட்டு கூட்டு வந்திருக்கீங்க. ஏங்க, உங்க பொண்ணுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? 10,000 ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்க தயாரா இருக்கிறேன். 10,000 ரூபாய் பணம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு இந்த கான்வென்ட்ல என்னங்க விசேஷம்? இங்க ஒரு வார்த்தை கூட தமிழ் சொல்லி தரது இல்லைங்க, எல்லாம் இங்கிலீஷ் தான். அதனாலதான் அட்மிஷனுக்கு இந்த போட்டி. பாத்தியாடா மரியதாஸ், தமிழ்நாட்டுல பிறந்து தமிழை மறக்கிறதுக்கு பணம் கொடுத்து போட்டி. இப்படியே போச்சுன்னா பிள்ளைங்க தாயை மறந்துட போதுங்க. வீட்லயாவது தமிழ் சொல்லி கொடுங்க. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? நீ சொன்ன மாதிரி ஆ, பொய்யா இருத்த கையாண்ட வேண்டியதுதான். ஆ, எப்படி? ஓகே சார். நீ வாமா. எஸ், பிரின்சிபால் ஹியர். ஹலோ. ஹலோ, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். கல்வி அமைச்சரோட பிஏ உங்க கூட பேசணுமா? நான் தான் கல்வி அமைச்சருடைய பிஏ பேசுறேன்ப்பா. சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, உங்க ஸ்கூல் வாசல்ல கனகலிங்கம்னு ஒருத்தர் லைன்ல நிக்கிறார். கல்வி அமைச்சர் அவரோட பேசணும். கூப்பிடுறேன் சார். நீங்க லைன்லயே இருங்க சார். யோ சார், லைன்ல யாரோ கனகலிங்கம் இருக்கிறாரா? மந்திரி வீட்டுல இருந்து போன் வந்திருக்குது, கூட்டி வாயா. சரி சார். இங்க கனகலிங்கன்றது யாரு? அப்பா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். நீங்க தான் கனகலிங்கமா? மந்திரி வீட்டுல இருந்து போன். ஹலோ ஹலோ, கல்வி அமைச்சர் பேசுறீங்களா? மத்தியான சாப்பாட்டுக்கு நான் வீட்டுக்கு வரணுமா? வெரி சாரி, நான் என் குழந்தை அட்மிஷன் விஷயமா ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஸ்கூலா? எந்த ஸ்கூல்? ஸ்கூல் பேர் என்ன? காயத்ரி வித்யாலயா. காயத்ரி வித்யாலயா. ச்சே, சுத்த பணம் புடுங்குற ஸ்கூலாச்சே. அங்க எல்லார்கிட்டயும் லஞ்சம் கேக்குறாங்களாமே அட்மிஷனுக்கு. லுக் ஹியர், நாங்க இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு பட்டாளத்தோட அங்க வர்றோம். சார் இத சொல்லுங்க, பயந்துருவாங்க. இந்த ஸ்கூல்ல டொனேஷன் வாங்குறாங்க? டொனேஷன் இல்ல சார், வாங்குற கிடையாது சார். இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வேற வர்றீங்களா? வேணாம் சார், வேணாம் சார். ஏயா, டொனேஷன் வாங்குறீங்க? சார் நீங்களும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க சார். இங்க பணம் எல்லாம் வாங்குறது இல்ல. இல்ல சார். இன்ஸ்பெக்ஷனுக்கு வராதீங்க. ரொம்ப நன்றி சார். ஆ. ரொம்ப நன்றி சார். அப்ளிகேஷன் கொடுங்க சார். உங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. சரி, போயிட்டு வாங்க சார். நிறுத்துப்பா. மம்மி, என்னம்மா, அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாலே யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து போட்டுட்டியா? ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்கிறோம் இல்லீங்களா, அது மாதிரி தான் இதுவும். மம்மி எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு. அப்படியா? வெரி குட். எங்க அங்க என் பேரும் யூஸ் பண்ணலையே? உன் பேரை யூஸ் பண்ணல, என் மூளையை யூஸ் பண்ணி தான் சீட்டே வாங்கினேன். இது என்ன போன விவரமான ஆளு நீ தெரிஞ்சுக்குவேன். வர வர உங்க போக்கே புதிரா இருக்கு. இதெல்லாம் சாதாரணமான புதிருங்க. இதை விட பெரிய பெரிய புதிர் எல்லாம் இவர்கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. ஆமா, ஜீப் எங்க போகுது? வீட்டுக்கு தான். ஏறிக்கடா. என்னங்க இப்படி வாங்க. கவர்மெண்ட் ஜீப்ல யாரையும் ஏத்த மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இது அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல, இங்கேயே கூட்டு வந்த? அவங்க முன்னாடி எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க அவங்களையும் கூட்டிட்டு ஆட்டோல வந்துருங்க. ஆட்டோலையா? இந்தாங்க பணம்.
மரியதாஸ். நீ அப்பா கூட என்ன சார் இது? கவர்மெண்ட் ஜீப். என்ன சார், அம்மா உங்களை அம்போன்னு விட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அம்போன்னு விட்டுட்டு போகல, ஆட்டோல வர சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எதுக்கு சார் ஆட்டோ? பேசாம ஜீப்லயே போக வேண்டியதானே? தாசில்தாராச்சே. தாசில்தாரா என்ன? அவங்க உங்க பொண்டாட்டி தானே. இதே மாதிரி என் பொண்டாட்டி மட்டும் சொல்லியிருந்தாலும் வச்சுக்குங்க, இறங்கடி கழுதன்னு இருப்பேன். என்ன சொல்லிருப்ப? இறங்கடி கழுதன்னு இருப்பேன். இன்னொரு தடவை சொல்லு. உங்களுக்கு எதையுமே திருப்பி திருப்பி சொல்லணும். கழுதன்னு இருப்புங்க. அதனாலதான் நீ கழுதைக்கு புருஷனா இருக்க, நான் தாசில்தாருக்கு புருஷனா இருக்கேன். ஹலோ, இன்னைக்கு ராத்திரி எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. கழுதை உன்னை உதைச்சிட போகுது. எது? என் பொண்டாட்டியை கழுதைன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு என் பொண்டாட்டிய போதி சுமக்க வச்சிடறேன். ஹலோ ஹலோ, எனக்கு உண்மையா நீச்சல் தெரியாது. ஹலோ ப்ளீஸ், மேடம். ஹலோ ஹலோ. யூ சும்மா இருங்க. ராதா, ராதா, என்னாச்சே? ஒண்ணும் இல்லைங்க. வாந்தி எடுக்கிற கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற, என்னாச்சே? எல்லாம் சரியா போடும். ஒண்ணும் இல்லைங்க. எது கேட்டாலும் ஒண்ணு இல்லைங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஏமா? ஏமா? என்னடா ஏமா இங்க வாமா. என்னடா என்ன விஷயம்? ராதா வாந்தி எடுத்தா, கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. படா படா பைத்தியக்காரா. டேய் முரளி, ராதா முழுகாம இருக்காடா. உன்கிட்ட அவன் சொல்லல? பேரம் பறக்க போறான்டா, பேரன். ஏய், எனக்கு பேரம் பிறக்க போறான். ஏய், உனக்கு மகன்டா. ராதா, பார்வதி, பிறக்க போற பேர குழந்தைக்கு எங்க அப்பா பேரு சுடல மாடன்னு வச்சிருவோம். வாயை மூடுங்க. சொடலையாவது கடலையாவது. ஒரு சுரேஷ், ரமேஷ், ராஜேஷ்னு நாகரிகமா பேர் வைக்கணுங்க. வா நீ வா, அம்மாட்ட கேப்ப நீ வா. அம்மா, பிறக்க போற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எனக்கு உங்க அத்தைக்கும் ஒரு சின்ன தகராறு. நீயே சொல்லு, என்ன பேர் வைக்கலாம்? ஆம்பளை குழந்தையா இருந்தா நீங்க சொன்ன பேர் வச்சுக்கலாம். பொம்பளை குழந்தையா இருந்தா. பொண்ணா? இந்த குடும்பத்துல பொண்ணே பிறக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? முத குழந்தை பொண்ணா இருந்தா குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம்னு ஜோசியருங்க சொல்லுவாங்க. அவங்க ஜாதக கட்டங்களை எண்ணி சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையோட கஷ்டங்களை எண்ணி சொல்றேன். எங்க அப்பா 4 பொண்ணுங்களை பத்தி லட்சாதிபதி ஆயிட்டார். அது அதிர்ஷ்டம் தானே மாமா? கோடீஸ்வரரா இருந்தவரு லட்சாதிபதி ஆயிட்டாருன்னு சொல்ல வந்தேன். 4 பொண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவர் சொத்தெல்லாம் அழிச்சிட்டாரு. அவ்வளவு ஏமா, உங்க அப்பாவே எடுத்துக்க. முத பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவர் வீடு வாசல் அடமானம் வச்சிடல. அந்த நன்மை உன் புருஷனுக்கு வரணுமா? அவன் ஏற்கனவே அப்பாவி. அவன் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நடுத்தருக்கு வந்துருவான். என்ன நான் சொல்லல உண்மைதானே? அப்பா, உங்க அனுபவத்துக்கு நீங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும்பா. அதனால முதல்ல டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. வயித்துல இருக்க குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க மிஷின் வந்திருக்கான். பொண்ணா இருந்தா கருவை கலைச்சிரு. என்ன இப்படி சொல்றீங்க? அது பாவம் இல்லையா அத்தை? இதுல என்ன பாவம்? டேய் முரளி, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. நாட்டு நடப்பு எடுத்து சொல்லு. தனலட்சுமி, வா தனலட்சுமி வா. யார் வந்திருக்கான்னு பாரு. யாருங்க? மாமராதா, உன் வீட்டுக்காரர் வரல? வந்தாருமா, ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. உள்ள மாமா. வாடி கண்ணு. ராஜாத்தே, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பாட்டி. ஏம்மா, உன் புருஷன் உங்ககிட்ட பிரியமா இருக்கார்ல? இருக்காரு. என்னோட இது இழுக்கிறா? பொழுதனைக்கும் அத்தை சொல்றதுதான் கேக்குறாருமா. பொழுதுனைக்கும் அத்தை சொல்றதை கேட்டாலும் பொழுது போனதுக்கு அப்புறம் மெத்த சொல்றதை கேக்குறாருல. சும்மா இரு. என்னங்க, நம்ம ராதா முழுகாம இருக்காளா? பலே பலே பலே,
கூடிய சீக்கிரம் பேரம் பிறந்து என் முகத்துல மூத்திரம் அடிக்க போறான்னு சொல்லு. பிறந்த பேருந்தாம பிறக்கணும், பேத்தி பிறக்க சான்ஸே இல்ல. என்னம்மா சொல்ற? அத்தையும் மாமாவும் சொல்லிட்டாங்கம்மா, வயித்துல இருக்கிறது பொண்ணா இருந்தா பெத்துக்க கூடாதா, கருவை கழிச்சிடணுமா. கடவுளே. ஏமா, உங்க அத்தை மட்டும் பெண் குழந்தைய பெத்துக்கலையா? அதை கட்டி கொடுக்கத்தான் வீடு வாசல்ல வித்து வீதிக்கு வந்துட்டாங்களா? அது சரி, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியும். இல்லப்பா, அது கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங்னு வந்திருக்கா. அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா பொறுக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிருமா. அம்மா, விஞ்ஞானத்தினால எவ்வளவு ஆபத்து இருக்கு பாத்தியா? இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்டா. முடியாது பாட்டி, நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஒருவேளை பெண் குழந்தையா இருந்துட்டா? அத்தையும் எங்க வீட்டுக்காரரு கண்டிப்பா அதை அழிக்காம விட மாட்டாங்க. கேட்டீங்களா தனியாயத்தை? கர்ப்பத்தை கலைக்க போய் இவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா விட்டுருவானா? ராதா, சர்வதேச லெவல் சம்பந்தி இருக்காரே, அவங்க ஃபேமிலி டாக்டர் பேர் என்ன? புனிதவதி. வணக்கம். குட் மார்னிங். இருங்க இருங்க, இது பெண்களுக்கு மட்டும் பாக்குற இடம், ஆண்களுக்கு பக்கத்துல இருக்கு. நான் பேஷண்டா வரல, உங்க ஃபேனா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? டிவியில பெண்கள் நல்வாழ்வை பத்தி பேசுனீங்க பாருங்க, ரொம்ப பிரமாதம், அற்புதம். இது மாதிரி யாருமே பேசினது இல்ல. இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வர்றேன். கொஞ்சம் இருங்க, உட்காரலாமே. இது பெண்களை பாக்குற இடமாச்சே. நீங்க ரசிகரா தானே வந்திருக்கீங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். டிவில என் ஸ்பீச்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடாடாடாடா, 5-6 பெண் பிறந்தா அரசன ஆண்டியாவான்னு பேசினீங்களே, ரொம்ப கரெக்ட். நானும் நான் பெண்களை பத்தி அப்படி தப்பா பேச மாட்டேன், யார் பேசினாலும் அனுமதிக்கவும் மாட்டேன். அப்போ அப்படி பேசினது யாரு? ஓ, அது டாக்டர் திலகவதி, நீங்க புனிதவதி. இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டு, சாரி. தட்ஸ் ஆல் ரைட். அப்புறமா கடைசியில பெண்களை பத்தி புதுசா ஒரு பாயிண்ட் சொன்னேனே, அது கேட்டிங்களா? இல்லையே. ஏ, அந்த நேரம் பார்த்து என் வீட்டுல கரண்ட் கட் ஆயிருச்சு. அடடா, மிஸ் பண்ணிட்டீங்களே. நான் என்ன சொன்னேன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு எல்லாரும் சொல்றாங்க, அது தப்பு. அதுக்கு அர்த்தம் அதல்ல. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, கெட்டவை அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்னேன். எப்படி? அடாடாடாடா, பெண்களை பத்தி உயர்வா பேசுறதுக்கு இந்த நாட்டுல உங்களை தவிர வேற யாருமே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணா அவங்கள அழிச்சிருவேன். இவ்வளவு பேசுற உங்ககிட்டயே பெண் குழந்தையை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. யாரு? மிஸ்ஸஸ் முரளியா? ஆமாங்க, அது என் பொண்ணுதான். உங்ககிட்ட ஸ்கேனிங் பண்ணி பார்த்து கர்ப்பத்துல இருக்குது பெண் குழந்தையா இருந்தா கருவை கலைக்கணும்னு என் மாப்பிள்ளை சொல்லுவாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒருவேளை உண்மையிலேயே கருவுல இருக்குது பெண் குழந்தையா இருந்தா அது ஆண் குழந்தைன்னு நீங்க ஒரு பொய் சொல்லணும். நோனோ, என் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல அப்படி எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. என்னங்க நீங்க, நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம்னு வள்ளுவரே சொல்லியிருக்காருங்க. உயிரே போனாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களை தான் தடைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. பெண்களை பத்தி நீங்க எல்லாம் டிவியில பேசுறதுக்கு தான் லாய்க்கு, காரியத்துல எதுவும் கிடையாது. சார், அடுத்த வாரம் மலைமாட்சிக்கு பெண் குலத்தையும் தென்னை மரத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்க, மறக்காம பாருங்க. ரொம்ப முக்கியம். அப்பா, என்னப்பா இங்க? ஒண்ணுமில்லம்மா, நெஞ்சு வலி, டாக்டர் பார்த்தா பிரச்சனை தீரும்னு நினைச்சேன், பிரச்சனை தீரல. என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணுமில்லம்மா, கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிரும். வர்ற மாப்ள. நில்லுங்க மாமா, ராதாவுக்கு ஸ்கேனிங் பார்க்க வந்திருக்கோம். முன்னெல்லாம் 10 மாசத்துக்கு அப்புறம் தான் பிறக்க போறது ஆனா பொண்ணாங்கிறது தெரியும். இப்பெல்லாம் 10 நிமிஷத்திலே தெரிஞ்சு போகும். நிச்சயமா எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போவோம். போங்க மாமா, போங்க. மிஸ்டர் முரளி, ராதா கர்ப்பத்தில் இருக்கிறது ஆண் குழந்தைதான். ராதா, நான் அப்பவே சொல்லல நமக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். ஏமாமா, பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது கூட ஸ்கேனிங்ல தெரியும், வீட்டுல போய் பேசுவோம்ப்பா. அப்ப நாங்க வர்றாங்க. மாசம் மாசம் மறக்காம ராதாவை செக்கப் கூட்டு வந்துருங்க. ஆம்பளை பிள்ளையாச்சே, தினம் வந்துடுறான். வாங்க மாமா. டாக்டர், இயற்கையிலேயே ஆண் குழந்தையா இருந்ததுனால நீங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு.
நான் சொன்னது பொய் தான். ராதா கர்ப்பத்துல இருக்கிறது பெண் குழந்தைதான். டாக்டர், பெண்களை பத்தி நீங்க டிவியில பேசுறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னேன். அது தப்பு. நீங்க டிவி டவரோட உயர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. வரேன். ரஞ்சினி, நான் சாப்பிட்டேமா. அதுக்காக கூப்பிடல. நீ யாரையோ காதலிக்கிறியாமே, அந்த கன்றாவிய உங்க அப்பா நேர்ல பாத்தாராம். அத உன் திருவாயால கேட்கலாமேன்னு தான் கூப்பிட்டேன். முதல்ல சோறு போடு. ஏண்டி பேசாம நிக்கிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. குழம்பூத்து. நீ காதலிக்கிற அந்த தருதலை யாரு? அவர் ஒண்ணு தருதல இல்ல. ஓஹோ, அவருன்னு சொல்ற அளவுக்கு போயாச்சா? அவர் போய் அவர் காதல் வளருதில்ல, அதனால அவன் அவராயிட்டாரு. உன் காதலுக்கு எத்தனை வயசு? 6 மாசம். வயித்துல இல்லையே. அம்மா, ஏண்டி அலற? அவரை நான் லவ் பண்றேனே தவிர அதுக்கெல்லாம் அலவ் பண்ணல. தனலட்சுமி, ஊருக்கு வைக்காம போயிட்டியே. அவ யாருன்னு சொல்லி தொலையாண்டி. படிச்சவரு, பணக்கார வீட்டு புள்ள. நான் கட்டினா அவர் தான் கட்டிப்பேன். இல்லைன்னா அவன் கூட ஓடி போக போறாடி. நீ ரசத்தை ஊத்து. அம்மா, காதல் வெற்றி அடைஞ்சா என் கழுத்துல கயிறு தொங்கும். காதல் தோல்வி அடைஞ்சா கழுத்துல என் கழுத்து தொங்கும். பாத்தியா கயிறு எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு? பொண்ணுங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பெருசா சவால் விட்டீங்களே. ஓ, நீ அங்கே வர்றியா? ஆமா, சவாலை சமாளிக்காம சாதிச்சு காட்டுங்க. காட்டுறேன். ரஞ்சினி, நீ காதலிக்கிற பையனுடைய அட்ரஸ் என்ன? அடையார் 6வது தெரு. அன்பு இல்லம்னு போர்டு இருக்கும். அன்பு இல்லம். போய் பாக்குறேன். அங்கே அன்பு வருதா வம்பு வருதான்னு. இது வீட்டுல யாருங்க? சார், சார், நாய கூப்பிடுங்க. நாயாது நரி மாதிரி இருக்கு. சார், யோ, யார் என்ன வேணும்? இதுதான் நீயா? நாய உள்ள கூப்பிடு. நான் முதலாளிய பார்க்கணும். சும்மா சொன்னா கேட்காது. ஏதாவது சம்திங் போடுங்க. நாய்க்கு சம்திங்கா? இது எந்த நாட்டு நாய்? எல்லாம் நம்ம நாட்டு நாய் தான். இதையும் இப்படி பழகிட்டீங்களா? நான் பிஸ்கட் கொண்டு வரலையா? அதெல்லாம் இல்ல. சம்திங்னா துட்டுன்னு அர்த்தம். இந்த என்னையா வாங்க மாட்டேங்குது? இந்த வீட்டு நாயை 5 ரூபாய் குறைஞ்சு வாங்குறதே இல்ல. ம். ம். இருங்க இருங்க, நாய்க்கு கொடுத்துட்டீங்க, நமக்கு ஏதாவது? என்ன அது கேட்லயே இவ்வளவு வசூல் பண்றீங்க? வீட்டுக்குள்ள எப்படி உண்டியில வச்சு வசூல் பண்றீங்க? போய் பாருங்க தெரியும். பாப்போம் பாப்போம். என்னங்க இது செருப்பு தொட்டு கும்பிட்டு இருக்கீங்க? செருப்பால் அடிப்பேன். செருப்பா இது? இதுக்கு நடுவுல தங்க தகட ஒளிச்சு வச்சிருக்கண்டி. பீரோல புடவை கடையில இந்த பணம் இருந்ததுங்க. ஐயோ, உங்க பட்டுச்சா? ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. அவ்வளவு கருப்பு பணம் முடி. பாத்ரூம்ல கொண்டு போய் மறைச்சிட்டுமா? பாத்ரூம்ல ஏற்கனவே தங்க பிஸ்கட்டா கொட்டி வச்சிருக்கண்டி. அங்க மட்டுமா? பெட்ரூம், சோபா செட்டு, ஃபேனு, ரேடியோ, டிவி, இந்த பாரு இது வீடியோ கேசட். இதுக்குள்ள தங்க தகட சுருட்டி சுருட்டி வச்சிருக்கேன். அப்ப இந்த கருப்பு பணத்தை எங்கதான் மறைக்கிறது? இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. இதுல கொட்டு 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 கொட்டியா? இந்த நோட்டை செல் அடிச்சிடாது. அரிக்காதடி, நம்ம அதிர்ஷ்டம் செடி பூரா நோட்டா முளைக்க முடி. சார். யாரு 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 யாரு? வணக்கம். நீ எப்படி உள்ள வந்த? உங்க நாய்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ள வந்தேன். நீ யாரு? என் பேரு கனகலிங்கம். உன் பேரை எவையா கேட்டா? நீ எதுக்கு வந்த? பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போவா? எதை பாத்துட்டு போலான்னு வந்த? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்னையவா? நான் தான் வெங்கடாச்சலம். நல்லா பாத்துக்க. முன்னாலையும் பாத்துக்க, பின்னாலையும் பாத்துக்க, சுத்தி பாத்துக்க. சுத்தி பாக்குறதுக்கு நீங்க என்ன தாஜ்மஹாலா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னையா முக்கியமான விஷயம்? என்ன சார், செருப்பு தூக்கி மேல வச்சிருக்கீங்க? நல்லா இருக்க. 10 லட்சம். செருப்பு 10 லட்சமா? அதுக்குள்ள போய் மோர் வந்திருக்கு, போய் பாரு. மோரா? ஐயோ, சோறு வந்திருக்கும், போய் பாருடி. போயாண்டி. இது என்ன வீடியோ கேசட்? கோல்டு கோல்டு கோல்டா? கோல்டன் கேர்ள்னு ஒரு இங்கிலீஷ் படம். அது நீங்க பார்க்க கூடாது. ஏன்?
அதுல வந்து வணக்கங்க. வணக்கம் தம்பி. என்ன யாருன்னு கேட்டீங்களே, இப்ப சொல்றேன். உங்க பையனுடைய வருங்கால மாமனார். டேய், என்னடா அது? மாப்பிள்ளை சொல்ல வெக்கப்படுறாரு, நானே சொல்றேன். என் பொண்ணு ரஞ்சினிய உங்க பையன் லவ் பண்றாரு. யார கேட்டு லவ் பண்ணா? கேட்டு பண்ணுனா கல்யாணம், கேட்காம பண்றதா லவ். அத கூட எப்படியா பண்ணலாம்? பண்ணிட்டாரே. என் வயிறு எரியுது. இவனை பெத்து வளர்த்து ஆளாக்கி லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சனே எதுக்காக? யார கேக்குறீங்க? இவன் கல்யாணத்துல வட்டியும் முதலமா சேர்த்து வசூல் பண்ணத்தான். நீ குடுப்பியா? எந்திரிச்சு போயா வெளியில. அப்பா, நான் கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணு ரஞ்சினியை தான் கல்யாணம் பண்ணுவேன். டேய், ஆளை பார்த்தா அண்ணா காவடி மாதிரி இருக்கா. இவங்கிட்ட எப்படி நான் வசூல் பண்ணுவேன்? வசூல் மண்ணா, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ₹1,00,000 கொடுப்பியா? ₹1,00,000? அது என் செருப்புக்கு சமம். இவரு நம்மள மாதிரி செருப்புல வச்சிருப்பாரோ? ஆளை மடக்கிற வேண்டியதா. நீங்க எவ்வளவு தருவியே? ₹2,00,000 தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். கல்யாண செலவெல்லாம் உங்களுது. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல வந்து உங்க வீட்டு நாய் மாதிரி 5 கொடு 10 கொடுன்னு என்ன அரிக்க கூடாது. நீங்க பணத்தை கொடுங்க, உங்க வீட்டு நாயா நானே வந்துடுறேன். பணத்தை எப்ப கொடுப்பியே? பணம் ரெடியா இருக்கு. ஆனா ஒரு இழிச்சவன் கையில இருக்கு. எல்லாம் நாளைக்கு என் கைக்கு வந்துரும். இந்த வீடியோ இதையே எடுக்கிறீங்க? கல்யாணத்தன்னைக்கு வீடியோ எல்லாம் எடுக்க வேண்டாமா? அதை சொல்றேன். கல்யாணத்துக்கு வேற வாங்கிக்கங்க, இதை இங்க வச்சிருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வரேன். போயிட்டு சமந்தி, சமந்தி, என்ன? கல்யாணத்துக்கு அந்த செருப்பை போட்டுக்கிட்டு வாங்க. ஐயோ, செருப்பு செருப்பு ஒன்னா சேருது. எதுக்கு இந்த மாலை? மாணவர் மன்ற தேர்தல்ல நீங்க ஜெயிச்சதுக்காக. தேர்தலே நாளைக்கு தான் நடக்க போகுது. போட்டியில இருந்து நான் வாபஸ் வாங்கிக்க போறேன். ஓஹோ, தோத்துருவோம் பயம் வந்துருச்சா? இல்ல, உங்க திறமையில எனக்கு அதிகமா நம்பிக்கை உண்டு. நீங்க ஜெயிச்சா அது நான் ஜெயிச்ச மாதிரி. இப்படிலாம் சொன்னா உன்னை நல்லவன் நம்பிடு நினைச்சியா? ஜீவா, லஞ்சம் வாங்கிட்டு ஏழைகளை மோசம் பண்ண அதிகார வர்க்கத்துக்கு பிறந்தவ நீ. தாய போல பிள்ளை நூலை போல சிலை எனக்கு தெரியாது. ஜீவா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லனா? எஸ், நான் நினைக்கிற பொண்ணு இல்லதான். ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை நான் மனசார விரும்புறேன். ஐ லவ் யூ. என்னது லவ்வா? இந்த காதல பூ வச்சுட்டு போய் சொல்லு. போடிங் நீயும் லவ். சார் சக்சஸ். என்னப்பா, வருமான வரி ஆபீசரா நடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வரேன்னு சொன்ன? எங்க? பார்த்தா நீங்க அசந்துருவீங்க. பிரமாதமா நடிப்பாங்க. சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்கேன். இதோ வராங்க பாருங்க. ஐயே, ஒண்ணு தங்குது. அவர் யாரு? 12B பஸ்ல கண்டக்டர். இவர் பஸ்ல ஏறினாருன்னா அத்தனை பேர் இறங்கிடுவாங்க. அவங்கவங்கள பொறுப்பான இடத்துல இறக்கி விடுவார். என்னப்பா ஆரம்பத்திலேயே சுதப்பிரியே, உள்ள வந்து ஒழுங்கா நடிப்பியா? கவலையே படாதீங்க. வீட்டுக்குள்ள படிமலை எவனாவது ஏறி நின்னா இறக்கி விட்டுருவேன். ஐயோ, படினா ஃபுட்போர்டு. தொழில் ஞாபகத்திலே இருக்கார் பஸ் கண்டக்டர். இவர் பஸ் டிரைவரா? பழம்பெரும் நாடக நடிகர். ஸ்ரீவள்ளி நாடகத்துல ராஜபாட்டு வேஷம் போட்டு மேடையில நின்னு இவர் பாடினாருன்னா கேக்குறவங்க அத்தனை பேர் அவுட். இப்ப நான் பாடினாலே எல்லாருமே அவுட். வேண்டாம். எப்ப நிறுத்துவாரு? மூச்சு நின்னா நிறுத்திடுவார். ஏப்பா, 3 பேர் வருவாங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்காங்க. இன்னொருத்தர் வந்தார், தங்கிட்டார், வருவார். என்னய்யா, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்காரு. இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்துருவாரா? கவலைப்படாதீங்க, ஒரே ஆத்திடுறேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு வேற என்ன ஐநா சபை மெம்பரா? நைனா டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருந்தவர். வணக்கம். என்ன இந்த வேலை வளைகிறாரு? நிமிர்ந்து இருந்தார். கோட்டு போட்ட உடனே வெயிட் தாங்காம வளைஞ்சிட்டார். கேட்டு வரைக்கும் தாங்குவார்ல? கை தாங்களா கூட்டிட்டு போறேன். என்னமோப்பா, என் பொண்ணு கல்யாணம் இவர் உயிர்ல தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, இது மாதிரி எத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்ல வந்தாரு, இடையில இருமிட்டாரு. வாங்க போலாம். ஆண்டவா, இவரை காப்பாத்து. அம்மா, நீங்களா யாரு? நாங்கள் நாயை தாண்டி எப்படி வந்தீங்க? நாங்க 4 பேரும் சேர்ந்து குலைச்சோம். நாய் பயந்துருச்சு. ஐயோ, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க. மிஸ்டர் வெங்கடாஜலம் இருக்காரா? அவர் மேல போயிட்டாரு. என்னங்க? செத்து போன கணவனையே அழைக்கிறார்களே அம்மையார் என்ன கற்புக்கரசி சாவித்திரியோ? யோ போலாரே. யோ வாய முடியா, வந்த இடத்துல சொல்ல முடியாதீங்க. வாங்க. என்னங்க, என்னங்க, யார் வந்திருக்கா பாருங்களேன். என்ன சீக்கிரம் வாங்களேன். பணத்தை நீக்கிட்டு இருக்கிற போது பூஜை வேலையில கரடி மாதிரி. நாங்க கரடி இல்ல பூசாரி.
எந்த கோயிலுக்கு? மாரியம்மன் கோயிலுக்கு கூழ ஊத்துறதுக்காக வந்திருக்கோம். யோ என்ன விளையாடுறியா? உன் வீட்டை சோதனை போடுறதுக்காக வந்திருக்கிற வருமான வரி அதிகாரிங்க நாங்க. நான் வந்து கணக்கெல்லாம் கரெக்டா தானே நாங்க வச்சிருக்கேன். கேட்கறது மோர் கணக்கு பால் கணக்கு இல்ல, வருமான வரி கணக்கு. ஐயோ எனக்கு வருமானமே இல்லையே. யோ கசமாலா, ஃபுட்பால்ல நிக்காதயா, ஒண்ணு மேல ஏறு இல்லாட்டி கீழே இறங்கு. ஏடா கூடமா பேசுன, வாயில இன்ஜின் ஊத்திடுவேன். ஐயா வருமான வரி அதிகாரிகளே, சத்தியமா என்கிட்ட பணம் கிடையாதுயா. பணம் ஹோட்டல்ல மாவாட்டு மாவாட்டுறதா? அப்படி ஆட்டித்தாண்டி நானே ஹோட்டல்ல சேர்ந்தேன். ஆத்திர அவசரத்துக்கு பிடிக்கிறதுக்கு முடியலையே. சைடுல பாரு, எப்பா திரும்பி போற வரைக்கும் உயிரோட இருந்திருப்பா. சீக்கிரம் கொண்டு சேர்த்துருப்பா. 2 மணிக்கு பால்கார் வருவான், எடை கட்டணும். ஒண்ணு கட்டுறேன். குயிக் சோதனை ஆரம்பிங்க. பொம்பளை பக்கம் நிக்காதீங்க, டிராபிக் ஜாம் ஆயிடும். நீ முன்னால போ, நீ பின்னால போ, நீ ரிவர்ஸ்ல போ. ஆஹா, இந்த சுதி எத்தனை கட்டை? நாட்டுக்கட்டை. இதற்கு நான் பாடியதில்லையே, இருந்தாலும் முயற்சிப்போம். சூரத்தன் நம்மை காவலை மீறி, சூரத்தன் நம்மை காவலை மீறி, சொல்லாமலே வந்தாய், சொல்லு 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 சொல்லு, யாரடி நீ? இது என்ன கூத்து கொட்டாயா? வந்தவளே பாரு. என்ன உளறீங்க? பாக்காதீங்க பாக்காதீங்க. நீ என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது? நாம் சோதனையை தொடங்குவோம். கமான். வெற்றி ஆரம்பிங்க. எங்கே இருக்கிறது? என்னையா பண்ண? இந்த விசில் கிடைச்சது, நான் எடுத்துக்கிட்டுமா? ஒருவேளை வீட்டுக்காரனு கண்டக்டர் வேலை பார்த்திருப்பானோ? அல்பம் அல்பம். ஐயா வீட்டுக்காரர் பாத்துக்கிட்டு இருக்காரியா, பணத்தை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணு. ஏண்டி இவங்களை பார்த்தா வருமான வரி அதிகாரி மாதிரி தெரியல, என்ன? இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி தெரியுது. நானா ஏமாறுவேன்? ஐயோ பையன் வேற வீட்டுல இல்லையே. அவன் இருந்தாலும் புத்திசாலித்தனமா ஏதாவது சமாளிப்பான். ஆள் தெரியாம கூட்டு வந்துட்டேன். அப்பா இன்கம் டாக்ஸ் ஆபீசரா நடிக்க வந்திருக்கப்பா. ஓஹோ, இந்த எழுத்து ஒரு இடம் விடாம தேடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த தொட்டில கால வைக்காதீங்க. ஏன் இந்த தொட்டிக்கு மேல மட்டும் கால் வைக்க கூடாதுங்க? பணம் எங்க இருக்கு? அத்தனையும் கருப்பு பணம், ஏழையின் கண்ணீர். கயவனே, நாளைய சரித்திரம் உன்னை பூ என்று காரி துப்ப போகிறது. பணமே உன்னால் என்ன குணமே? நிறுத்துப்பா. இந்தப்பா பணத்தை பையில போட்டுக்கோ. கொண்ட டிப்போல போய் பங்கு போட்டுக்கலாம். பால் டிப்போவா? பஸ்டி போயா, பால் டிப்போ, பஸ்டி போயா, பால் டிப்போ. சரிப்பா, ஏதோ ஒரு டிப்போ. வெங்கடாஜலம் சார், நீங்க நாளை காலைல பால் டிப்போக்கு வர்றீங்க, பணிவா குனிஞ்சு பால் கொடுக்குறீங்க. சீ, பணிவா குனிஞ்சு கணக்க கொடுத்துட்டு ஆபீஸ்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு போறீங்க. ஏன் குழப்பறீங்க? எவையா குழப்பற? யூ ஆர் கரெக்ட். ஐ அம் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பி கேர்ஃபுல். நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நேரா டிப்போக்கு போ. எல்லாம் புது நோட்டியா, கசக்கிறாதீங்க. ஐயோ பணத்தை எல்லாம் அள்ளிட்டு போறாங்களே, கணக்கு காமிச்சு வாங்கிட்டு வாங்க. அரைஞ்சிருவேன். கணக்கு இருந்தா தாண்டி காட்டுறதுக்கு. எனக்கு அது பணத்தை பறி கொடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அடி இவளே, பாத்ரூம்ல மட்டும் கருப்பு பணம் 50 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த ஏமாளி பசங்க அதை விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டு போறாங்க. நானா ஏமாறுவேன்? இல்ல என்ன ஏமாத்த முடியுமா? தாசில்தார் தனலட்சுமி அம்மையார் ஃபைல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபைலுங்களை பார்த்தா தானே நாம பெத்தெடுத்த மயிலுங்களை கரை சேர்த்த முடியும். அந்த கரை சேர்க்கிற பொறுப்பைத்தான் நான் ஏத்துக்கிட்டேனே. இத பார், கல்யாண பத்திரிக்கை. கனகலிங்கத்தின் மகள் ரஞ்சனிக்கும் வெங்கடாச்சலத்தின் மகன் வாசுவுக்கும் வர்ற 3ஆம் தேதி என்னைக்கு ஜாம் ஜாம்னு ஜாம் பஜார் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்க போகுது. எப்படிங்க இது? இதெல்லாம் என் சாதனை. சாதனை சாதனைன்னு சொல்றீங்க, பின்னாடி சோதனை ஆகாம இருக்கணும். இந்த பார் தனலட்சுமி, என் பொண்ணுங்க எப்படி எல்லாம் ஆசைப்படுதோ அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் பாரு. அம்மா உங்களுக்கு போன் வந்திருக்கு. எல்லாம் கடவுள் செயல். கடவுள் செயல் இல்ல, இந்த கனகலிங்கத்தோடைய செயல். ராகினி, ரஞ்சினிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன். அவ லவ் பண்ணாலே அந்த வாசு தானே மாப்பிள்ள. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு, உடனடியா பிக்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு கல்யாணமே ஆகாதுப்பா. ராகினி, என்னம்மா சொல்ற? நான் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை இந்த இந்தியாவிலே கிடையாதுப்பா. இந்தியாவில இல்ல, என்ன வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர்றேன். உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு. எனக்கு வரப்போற மாப்பிள்ளை கோடீஸ்வரனுக்கு ஒரே மகனா இருக்கணும். படகு மாதிரி ஒரு பெரிய ஃபாரின் கார், பேலஸ் மாதிரி ஒரு பங்களா, பாக்குற புடவையும் கேக்குற நகையும் வாங்கி தரக்கூடிய வசதி. இது மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்து தர முடியுமா? முடியும் மாவா? முடியாதுங்கிற வார்த்தை உங்க அப்பா அகராதியிலேயே கிடையாதும்மா. முதல்ல உன் அக்கா கல்யாணம், அடுத்து உன் கல்யாணம்.